சோ அப்படிதான் சார் நிறைய தகவல்கள் வெளிய வருது. லட்சுமி மேனனுக்கும் அந்த கடத்தல் கும்பலுக்கும் அந்த ஐடி ஊழியரை கடத்தப்பட்ட கடத்தல்காரர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? லட்சுமி மேனன் எதுக்காக அந்த பார் போனாங்க? லட்சுமி மேனனுக்கும் அந்த ரவுடிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நிறைய கேள்விகள் வெளிய வந்துட்டே இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன தகவல் வரும் அப்படின்னு ரொம்ப ஈகரா இருக்கு. சோ லட்சுமி மேனனுக்கும் இந்த கடத்தல் கும்பலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமா? பணத்துக்காக இவங்க அங்க ஏதாவது இவங்களுக்கு ஏதாவது வேலை பார்த்து குடுத்துட்டு இருக்காங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் நிறைய வந்துட்டே இருக்கு. இல்ல அந்த ரவுடிக்கு ரவுடிசம் பழக்கப்பட்டு போச்சு. எப்பா நான் ஒரு நடிகை, என்ன வச்சுட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னா எச்சரிச்சிருக்கணும்ல. இதுவும் போதையில உடன்பட்டுச்சுன்னா, இது ஏதோ இது ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இது போலீஸ் நினைச்சா அமைக்கிடலாம். ஆனா கேரளா போலீஸ் வந்து கொஞ்சம் உஷாரா இருந்தாங்கன்னா, பல விஷயங்கள் வெளிய கொண்டு வருவாங்க. ஏன்னா, இப்போ கேரளாவுல தான் நெறைய போதை மருந்துகள் வந்து நடமாட்டம் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அப்போ அவங்க உஷாரா இருந்தாங்கன்னா, ஏன்னா சமீபத்தில தான் கேரளாவுல உள்ள நடிகர் சங்கத்துக்கு ஒரு நடிகை வந்து தலைவியா இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நடிகைகள்லாம் இந்த மாரி பண்ணாதீங்க. அதாவது குடி போதையில குடிபோதைக்கு அடிமையா இருக்கவங்கள நடிக்க கூப்பிடாதீங்கன்னுலாம் தீர்மானம் நிறைவேத்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில போலீஸ் விசாரணையில பல விஷயங்கள் தெரிய வரலாம். ஒருவேளை செலிபிரிட்டிங்கிறனால ஈஸியா க கொ கொண்டு போயிருவாங்க. அதான் செக் பண்ணாம விட்டுருவாங்க. தப்பிச்சுருவாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல மாட்டிப்பாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, இல்ல. க அந்த சமயத்துல தப்பிச்சிருப்பாங்க. இப்ப மாட்டியிருப்பாங்க. ஏன்னா கடத்தல் அதெல்லாம் வந்து இவ்வளோ வச்சிருந்தா போதும். அதே 3,00,000 4,00,000 இந்த கொக்கைன்ங்கிறதெல்லாம். அதெல்லாம் கைப்பையிலே வச்சுக்கிட்டு அவங்க வந்து கடத்திடலாம்ல. சரி நடிகை அது என்னப்பா மேக்கப் டச்சப் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்படி கடத்தல் நீ அவனை லவ் பண்றியா? அவன் பாய் ஃப்ரெண்டா? அவனை கல்யாணம் பண்ணி போறியா? எதுக்கு அவன் பார்ல வந்தான்? அவன் தண்ணி வாங்கி கொடுத்தானா? அவன் நடத்தின வந்தா? இப்படிலாம் பல குணங்களை விசாரிப்பாங்க போலீஸார். அப்போ உண்மை வெளியே வரும். அப்போ லட்சுமி கடத்தல்காரருக்கு காதலா? பாய் ஃப்ரெண்டா? இல்லை லட்சுமி அந்த கடத்தல்காரனோட எல்லா செயல்களுக்கும் சமூக விரோத செயல்களுக்கு உடந்தையாக இருந்தாராங்களா அப்போ தான் தெரிய வரும்.